மக்களே, நான் உங்கள் முகமது வசீம் யோகநஸ்டிலேருந்து பேசுகிறேன். யாராவது ஃபார்ம் லேண்ட் வாங்கணும், அதுவும் சிட்டியை ஒட்டி வாங்கணும்னு விரும்புகிறீங்களா? அதுக்காக இந்த பதிவு. ரெடியூஷன் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இந்த மேங்கோ ஃபார்ம் இருக்குது. ஆக்சுவலாக மேங்கோ ஃபார்ம்னால் கொஞ்சம் கிராமம் போயிடணும். ஒரு திண்டிவனமோ மேல்மருவத்தூரோ இல்லை ஈசிஆரோ இல்லை இந்த பக்கம் ஊத்துக்கோட்டை ஆரம்பம் அந்த மாதிரி போயிடணும். இல்லை எனக்கு கிட்டக்கே நியர்பை வேணும், அண்ணா மெட்ராஸ் சிட்டிலேருந்து ஒரு 1/2 hour 40 minutes ரீச் ஆகணும்னா அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு இது ரொம்ப உகந்த இடம். காரணம் என்னென்னா, ரெடியூஸ்டன் 10 minutes தான் இந்த இடம். பாருங்கள், ரோடு பாருங்கள், இப்போ தான் தார் போட்டிருக்காங்க. இந்த லெஃப்ட் இது ஒரு மெட்ராஸ் பார்ட்டி தான். ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்குது, அதுவும் ஒரு ரெசார்ட்டு தான், 1.5 ஏக்கரில் இருக்குது. இது கிட்டத்தட்ட 70 சென்ட்டு ஸ்கொயர் ஃபீட் வைஸ் 30,000 ஸ்கொயர் ஃபீட் வரும். கிரவுண்டு கணக்கு பண்ணால் 12 கிரவுண்டு வரும். இந்த 12 கிரவுண்டே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் மேங்கோ, கொய்யா, நார்த்தங்காய், லெமன், மாதுளை எல்லாமே வச்சுருக்கோம். ஒரு மெட்ராஸ் சிட்டி லைஃப்பில் உள்ளவங்களுக்கு ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 40 minutes வந்துடலாம் இன்ஷால்லா. பாருங்கள், இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். ஃபுல்லாக ட்ரீஸ் பாருங்கள். இந்த கொய்யா மரம் பாருங்கள், சின்னது ஹைப்ரிட். ஒரு 2.5-3 அடி தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ புதுசாக மரமும் நட போகிறோம். அங்கே மாதுளை பாருங்கள், அங்கே மாதுளை வச்சுருக்கோம். ஒரு சாட்டர்டே சண்டே வந்தோம்னா இதில் பறித்து நம்ம சாப்பிட்றலாம். இது ஒரு நல்ல ஃபீல் உங்களுக்கு. ஒரு மேங்கோ அந்த பசுமை க்ரீனிஷ்ன்னு இருக்க சும்மா கிடையாது. இது ஆனுவல் லீவுக்கு எதுக்கு ஊட்டி கொடைக்கானல் போகிறாங்க, மூணார் போகிறாங்க, ஒரு க்ரீனிஷ் நிம்மதி. அது 500 கிலோமீட்டர் இருக்கும். இது மெட்ராஸில் உள்ளவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போகலாம். ரொம்ப நியர்பை பக்கத்தில். இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் போட்டிருக்கோம். ஏன்னா செக்யூர். நீங்கள் மெட்ராஸில் இருப்பீங்க, ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அது பாட்டில் கிடக்கும். அது இல்லாமல் மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய பில்லர் கேட், இரும்பு கேட் இருக்குது. செக்யூரிட்டி எப்போவுமே இருப்பாங்க, லாக் பண்ணியிருக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு கீ இருக்கும். ப்ராப்பர்ட்டி செக்யூர் இருக்கும்.